பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம குழந்தைங்க இப்போல்லாம் நம்ம கடையில் வைக்கிற இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டுக்கு ரொம்ப அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த பாரம்பரிய உணவான நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா அவங்கெல்லாம் சாப்பிட்டா மாதிரி இந்த களி கூழ்லாம் கொடுத்தா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்க மாட்டுது. ஆனால் நம்ம சேனலில் இந்த பாரம்பரிய உணவை ரொம்ப வித்தியாசமாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி செய்து காட்டிட்டு வரோம். பாரம்பரிய சமையலில் பண்ண போகிறது சாமை அரிசி முருங்கைப்பூ சாதம். இப்போ சாமை அரிசி முருங்கைப்பூ சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, முருங்கைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், குடைமிளகாய், பட்டாணி, நெய், கறி மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், தேங்காய் துருவல், உப்பு, நாட்டு சர்க்கரை, கொத்தமல்லி. இப்போ சாமை அரிசி முருங்கைப்பூ சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாமை அரிசியை நான் வேக வச்சு எடுத்து நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். உதிரியாக இருக்கிறதுக்காக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாமை அரிசி சீக்கிரம் வெந்துடும். ஒரு கொதி வந்த உடனே வெந்துடும். அதனால் உடனே போட்ட உடனே ஒரு கொதி வந்த பிறகு உடனே வடிச்சிருங்க. அந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த கடாய் காஞ்ச பிறகு கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நான் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைப்பூ ரொம்ப நிறைய அளவு சத்து இதில் அதிகமாக இருக்குது. முருங்கை மரத்தில் எல்லா பாகமுமே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப சத்தான ஒரு இதுதான். அந்த முருங்கை மரத்தில் இருக்கிறது எல்லாமே முருங்கைப்பூ, இலை, பட்டை, காய் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சத்தான உணவு. இது எல்லா வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூ கிடைச்சதுன்னா சிறுதானியத்தில் சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே சாதாரணமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சேர்த்து நான் குறகுறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு பாதி வதங்கினா போதும். இது கூட குடைமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குடைமிளகாய் டேஸ்ட் பிடிச்சவங்க நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குடைமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் காரம் மட்டும்தான் இதில். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 எடுத்திருக்கேன். அதை நான் 4 கீறி போட்டுக்கிறேன். இப்போ இந்த முருங்கைப்பூவை நம்ம இப்படியே சேர்த்து வதக்கினாலும் சரி, நீங்கள் ஒரு ஆவி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் இப்படியே சேர்க்குறேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த முருங்கைப்பூ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. காலையில் பசும் பாலில் இதை வேக வச்சு காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிட்டோம்னா இந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் இது நல்லா கண்ணு பளிச்சுன்னு தெரியும். கண்ணு தெரியறதுக்கு ரொம்ப நல்லது இந்த முருங்கைப்பூ. இதில் அதிக அளவு இரும்பு சத்தும் இருக்குது. இந்த முருங்கைப்பூ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க காலையில் பசும் பாலில் இதை வேக வச்சு காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். இதில் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால கிடைச்சதுன்னா அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைப்பூ
பட்டாணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை ஏன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸ்னாலே ஒயிட் சக்கரை சேர்ப்பாங்க. இந்த நாட்டு சக்கரை சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. ஏற்கனவே நம்ம பட்டாணியை வேக வச்சு தான் போட்டிருக்கோம். குடைமிளகாயெல்லாம் சீக்கிரம் வதங்கிரும். போதும், இது வதங்கினது போதும். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை அதில் போட்டு கலர போகிறோம். நான் 1 கப் அரிசி தான் எடுத்தேன். 1 கப் அரிசிக்கு 1 வெங்காயம், 1 குடைமிளகாய், அரை கப்பு பட்டாணி, 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. சாதம் போட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டோம். இப்போ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சா சேருங்க. இது சேர்த்தோம்னா அந்த சாதம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சத்தான சாமை அரிசி முருங்கை பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கை பூவில் வந்து பூண்டை பொடியாக கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அதாவது குழந்தை பெற்றவங்க இந்த மாதிரி பூண்டு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பால் அதிகமாக சுரக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சத்தானது. சாமை அரிசி முருங்கை பூ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம வந்து சாமை அரிசியும் முருங்கை பூவும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது ரொம்ப சத்தான ஒரு உணவு. இது சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தான ஒன்றை நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு கட்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் எடுத்துன்னு போயிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.